வணக்கம் மக்களே. நான் உங்க நாமக்கல் நதி. இந்த டிஆர்பி டெட் எக்ஸாம் தேர்விற்காக படித்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள். உங்கள் வாழ்க்கை அந்த நாளும் புன்னகையாக மாறுவதற்கு இன்றைய தினம் தமிழ் கூறும் நல்லுலகத்தை கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகளாக சங்க இலக்கிய காலகட்டத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக பகுதியை 12 நாடுகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். அதை பற்றித்தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று சங்க காலகட்டத்திலே பிரித்து வைத்திருந்தார்கள். அந்த முதலாவதாக இடம்பெறுவது தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலியினுடைய தென்பகுதியாக இடம்பெறுகிறது. அடுத்தது குட்டநாடு என்று சொல்வார்கள். இந்த குட்டநாடு பார்த்தீங்கன்னா கோட்டயம், கொல்லம் மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி. குடநாடு இது வடக்கு மலபார் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி குடநாடு அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு மலபார் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி. அப்புறம் கற்காநாடு. கற்காநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரின் குன்று பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி இதில் அடங்குகிறது. கற்காநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு சீதநாடு. சீதநாடுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியும் கோயம்புத்தூரின் ஒரு பகுதியும் சீதநாடு அப்படிங்கிறாங்க. சீதநாடு கோயம்புத்தூரினுடைய ஒரு பகுதியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூலி நாடு அப்படிங்கிறாங்க. இது வேல்நாடு, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். அருவா நாடு. அருவா நாடு அப்படின்னா வட ஆற்காடு, தென்னார்காடு கடலோர பகுதி, அதுதான் அருவா நாடு அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு அருவா வடதலை நாடு, தமிழ்நாட்டினுடைய வடகோடி பகுதி. தமிழ்நாட்டினுடைய வடகோடி பகுதி. தமிழ்நாட்டினுடைய வடகோடி பகுதி. வேநாடு அப்படின்னா தென் திருவிதாங்கூர். வேநாடு அப்படின்னா தென் திருவிதாங்கூர். பாண்டி நாடு அப்படின்னா பாண்டி நாடு தெரியும் உங்களுக்கு. மதுரையை சுற்றியுள்ள பகுதி. மதுரையை சுற்றியுள்ள பகுதிகள் பாண்டி நாடு. மலாடு அப்படின்னா தென்னார்காடு மாவட்ட திருக்கோவிலூரை சுற்றியுள்ள பகுதிகள். மலாடு மலாடு அப்படின்னா தென்னார்காடு மாவட்ட திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கூட நண்பர் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். திருச்சி